அப்ளேஷன் மெஷின் என்கின்ற ஒரு கருவி இப்பொழுது மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.எஸ். சுந்தர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் எஸ்.எஸ். சுந்தர், சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களும் மாண்புமிகு திரு டி. லிங்கேஸ்வரன் மாவட்ட நீதிபதி அவர்களும் அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாட்சியர் நீதிமன்ற வளாகம் ஆகியோரும் இணைந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரல் அண்ட் அபிஷியல் ட்ரஸ்டி ஆஃப் தமிழ்நாடு AG&OT மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு புற்றுநோய் வலி மற்றும் நாள்பட்ட வலி நிவாரண சிகிச்சைக்காக கதிரியக்க அதிர்வெண் நீக்கம் கருவியை வழங்கியுள்ளனர். இந்த கருவி என்பது ரூபாய் 42 லட்சம் மதிப்பிலானது. அது இன்று முதல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் மற்றும் மூட்டு வலியால் வரும் கடுமையான வலிகளுக்கு உரிய நிவாரண சிகிச்சையானது 2013ஆம் ஆண்டு முதல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மயக்கவியல் துறையின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. நாள்பட்ட வலி என்பது 3 மாதத்திற்கு மேல் தொடர்ச்சியாக நிலையாக ஒரே இடத்தில் இருக்கும் வலி, இறக்கம் வலி அல்லது அங்கிருக்கும் பரவும் வலி, கை கால்களில் ஏற்படும் எரிச்சல், எலும்பு மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வாத நோய், புற்றுநோயால் ஏற்படும் பலவித வலி நோயாளிகளின் அன்றாட வாழ்க்கை முறையில் சோம்பலை ஏற்படுத்தும், தூக்கமின்மையை உண்டாக்கும், தற்கொலை போன்ற எண்ணங்களுக்கும் இது பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். எனவே மருந்து, மாத்திரை மற்றும் ஊசிகள் மூலம் கட்டுப்படுத்த முடியாத வலிகளுக்கு கதிர் இயக்க அதிர்வெண் நீக்கம் மூலம் உடம்பில் எந்த பாகத்திற்கும் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் வலி நிவாரணம் அளிக்க முடியும். புளோரோஸ்கோபி எனப்படும் நிகழ்நேர தொடர்ச்சியான எக்ஸ்ரே மூலம் சியாம் இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த செயல்முறையின் மூலம் தினப்பராமரிப்பு நோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் பெரிய அளவில் பயன்பெறுவார்கள். மாதத்திற்கு சுமார் 50 முதல் 60 நோயாளிகள் வரை இந்த சிகிச்சையின் மூலம் பயனடைய முடியும். இந்த சிகிச்சையானது பொதுவாக தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நோயாளிக்கு சுமார் 50,000 முதல் 1 லட்சம் வரை செலவாகும். ஆனால் இந்த கருவியின் மூலம், இந்த சிகிச்சை முறையின் மூலம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மயக்கத்துறையில் நாள்பட்ட வலி நிவாரண மையத்தின் மூலம் இந்த சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுகிறது. எனவே இத்தகையதொரு சிறப்பான ஒரு சிகிச்சைக்குரிய இந்த கருவியை ரூபாய் 42 லட்சம் செலவிலான இந்த கருவியை AG&OT என்கின்ற இந்த அமைப்பின் மூலம் நீதியரசர்கள் இந்த மருத்துவமனைக்கு தந்து பெரிய அளவில் பயன்பெற உதவி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பிலும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழுநோயை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த வாரம் அதை தொடங்கி வைத்தோம். இப்போது ஒரு 133 வட்டாரங்களிலும் 27 நகர்ப்பகுதிகளிலும் 3,42,241 வீடுகளில் 10,67,675 பேர் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டத்தை கடந்த வாரம் எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த வகையில் தொழுநோய் அறிகுறிகள் இருப்பவர்களிடத்தில் குறிப்பாக தோலில் உலர்ச்சியற்ற சிவந்த வெளிர்ந்த தேமல், கண்களை மூட இயலாமை, கைவிரல்கள் மடக்கி இருத்தல், கைகளில் மற்றும் கால்களில் மதமதப்பு மற்றும் ஆறாத புண்கள், கை மணிக்கட்டு, கால் தொடங்கி இருத்தல் போன்ற பல்வேறு பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிந்து இது இப்பொழுது அவர்களிடத்திலே அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பரிசோதனைகள் தொடங்கி இது மிகப்பெரிய அளவில் மக்கள் பேராதரவும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக தேடி சென்று ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த 133 வட்டாரங்களிலும் 27 நகரப்பகுதிகளிலும் ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை இன்றைக்கு மையப்படுத்தி 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த பரிசோதனை செய்யும் பணி தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் கீழ்
2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட அந்த பணியின்படி ஒரு 5 வகையான நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது. டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி. இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லப்படுகிற இந்த நாள்பட்ட வலியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே முடங்கி இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அது 2,40,00,000 பேரை இன்றைக்கு அந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது. இந்த 5 வகை நோய்களினால் அந்த வகையில் அவர்களுக்கு வீடுகளுக்கே சிகிச்சை அளிக்கிற அந்த பணியை தவிர்த்து இது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஆபரேஷன் தியேட்டரில் ஃபியூமிகேஷன் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அப்புறமும் ஃபியூமிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சிகிச்சை. அந்த சிகிச்சையை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இன்றைக்கு நீதியரசர்களுடைய அந்த முயற்சியினால் 42 லட்சம் செலவில் புதிதாக பெறப்பட்ட அந்த கருவியின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் அதே கருவியை ப்ரொக்யூர் செய்வதற்கு டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் இன்றைக்கு டெண்டர் கோரியிருக்கிறது. தேவையான இடங்களுக்கெல்லாம் இது விரிவுபடுத்தப்படும். என்ன இல்லை, அதாவது நாய்க்கடி பாம்பு காடிக்கான மருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வெறும் வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டும்தான் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், குறிப்பாக 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்பு கடி மருந்தும், ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்தும் எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டு நான் தினந்தோறும் அந்த ஆய்வுக்கு மேற்கொள்ளுகிற எல்லா மருத்துவமனைகளிலும் தொடர்ச்சியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இருப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் பெரியார் மருத்துவமனை இன்னைக்கு ஒரு 500 புதிய படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 28ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த ஏற்கனவே அந்த மருத்துவமனை 1986 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகத்தான் கட்டப்பட்டது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கூடுதலாக இன்னொரு 200 படுக்கைகளோடு 300 படுக்கைகளாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்போ 500 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய மருத்துவமனையாக அது கட்டப்பட்டு வருகிறது. மிக விரைவில் வட சென்னையில் 800 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவ கட்டமைப்பை அந்த மருத்துவமனை பெறவிருக்கிறது. எனவே அதில் நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து ஒட்டுமொத்தமாக இருப்பு என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த வகையில் அங்கேயும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை இருந்தால் என்னிடத்தில் தெரிவித்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை 2021 மே 7க்கு முன்னால் தினதோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை ஒரு 8000 7000 இருந்தது. இன்னைக்கு 18,000 19,000 உயர்ந்திருக்கு. ஒரு 10,000 பேர் டெய்லி வந்து புறநோயாளிகளின் எண்ணிக்கை கூடி இருக்குன்னு சொன்னால் மக்கள் தொகை 2 வருஷத்திலேயே கூடி போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள இன்னைக்கு முடிவெடுத்த காரணத்தினால்தான் ராஜீவ்காந்தி மட்டும் இல்லை, ராஜீவ்காந்தி மட்டும் இருக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 24,000 பணியிடங்களை கடந்த 3 ஆண்டுகளில் நிவர்த்தி பண்ணியிருக்கோம். இப்பவும் கூட ஒரு 2,642 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பும் பணி முடிவுற்று இருக்கிறது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 15ஆம் தேதியோட முடிஞ்சு நாளைக்கு நாளன்னைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனல் ரொட்டேஷன், இந்த ரேங்கிங் சிஸ்டம் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அது முடிக்க போகிறாங்க. இன்னொரு 3 நாளில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2,642 கேண்டிடேட்டுக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த மாத இறுதியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கொண்டு இதே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் ஒரு பந்தல் போட்டு 2,642 டாக்டருக்கும் பணி ஆணை தரப்போம். அது வந்துருதுன்னா 100% காலி பணியிடம் இல்லாத மருத்துவத்துறை என்கின்ற ஒரு நீண்ட கால அந்த புகழ் அந்த துறைக்கு வரும். வேண்டுமென்றே அரசு மருத்துவத்துறையை, அரசு மருத்துவ சேவையை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் இது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வாங்க, டிரான்ஸ்பிளான்ட் விஷயத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிற பல்வேறு விஷயங்களை ஒரு நாள் முழுக்க இங்கிருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சேவை நோக்கத்தோடு மருத்துவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய போட்டி நிலவுது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் 2 மடங்கு 3 மடங்கு மக்கள் தொகை கூடிக்கொண்டிருக்கிறது. ஓமந்தூராரில் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 400-500 பேர் வந்து நின்றாங்க ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு 1800-2000 பேர் வராங்க. கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை தொடங்கி வைத்து 1.5 வருஷம் கூட ஆகல, இன்னைக்கு 2000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் வருகிறார்கள். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 2000 பேர் வந்து நின்றது, இப்போ 4000 பேருக்கு மேலே ஆயிடுச்சு.
கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2000 பேர் இருந்தது, அங்கே 4000 பேருக்கு மேலே ஆயிடுச்சு. ராஜீவ்காந்தியில் இது சேலத்தில் இருக்கிற மருத்துவமனையில் 1500 பேர் வந்து நின்று இங்கே இன்றைக்கி 3500 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மக்கள் வந்து அதிகமாக அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போட்டியாக வேறு யாராவது புகார் சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் சொல்லப்படுகிற செய்திகள் தான்.